ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி இன்றைக்கி நிஃப்டி 126 பாயிண்ட்ஸில் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 23,869 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 363 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 76,391 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 56,592 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 534 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி ஐடி 16 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 28,533 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஆட்டோ 191 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 27,520 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்ஸ் வந்து எந்த ரேஞ்ச் அளவுக்கு நெகட்டிவ் போகும் அப்படிங்கிறது தெரியல. ஒரு பக்கம் ரிசல்ட்ஸும் வருது, குளோபல் லெவல்லையும் பார்த்தீங்கன்னா சில நெகட்டிவ் அப்டேட்ஸ் அப்பப்போ வருது. ஸோ இதனால் மார்க்கெட் வந்து என்னைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறதே நம்மளால் கணிக்கவே முடியல. FIS/DS டேட்டா, FIS 2,999 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. டிஏஎஸ் வந்து 2,947 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்ஃபோஸோட ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் அமெரிக்கன் மார்க்கெட்டில் அந்த ஏடிஆரில் பார்க்கும்போது இன்ஃபோசிஸ் 5% ஃபால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா க்ரோத் கைடன்ஸ் நீ பார்க்கும்போது அவங்க ரெவன்யூக்கு க்ரோத் கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஐடி ஃபர்ம். அது ஒரு முக்கிய ரீசனாக இருக்குது. ப்ளஸ் ப்ராஃபிட் வந்து குவார்டர் பேசிஸில் 9% டவுன் ஆயிருக்கு. அதுவும் ஒரு முக்கிய ரீசனாக இருந்திருக்கு. ஸோ இந்த குவார்ட்டரில் அவங்களோட ப்ராஃபிட் 7,769 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. 12% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆனாலும் நான் சொன்ன மாதிரி குவார்டர் பேஸில் அடி வாங்கியிருக்கு. அப்பர் அண்ட் ரெவன்யூ கைடன்ஸை கட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏடிஆரில் ஃபால் ஆகுறதுக்கு அது ஒரு மேஜர் ரீசன். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 48,211 கோடியாக இருக்குது. 14% ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போர்டு வந்து ஆஷிஷ் குமார் டேஷ் அவங்கள வந்து சிஓட் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு மார்ச் 2027 வரைக்கும் சிஓட் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்பர் அண்ட் ஆஃப் த ரெவன்யூ க்ரோத் கைடன்ஸ் 1.5 to 3% அந்த ரேஞ்சில் அவங்க குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நெகட்டிவ் அப்டேட்டாக மாறி இருக்குது இன்ஃபோசிஸுக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் அவுட்லுக் வந்து 22% அந்த ரேஞ்சில் இருக்குது. ஃபுல் ஃபினான்ஷியல் 27க்கு அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. டாலர் டர்ம்ஸில் பார்க்கும்போது ரெவன்யூ $5.08 பில்லியன், 3% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் பேஸில் 0.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கான்ஸ்டன்ட் கரன்சி ரெவன்யூ பார்க்கும்போது 2.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீக்வன்ஷியல் பேஸில் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 10,163 கோடி, 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 21.1% இருக்குது. ரெவன்யூ உங்களுக்கு பார்க்கும்போது 8.2% இருக்குது. டோட்டல் ரெவன்யூவில் டோட்டல் டீல் கான்ட்ராக்ட் வேல்யூ $3.6 பில்லியன் இருக்குது. நெட் நியூ பிஸ்னஸில் அது வந்து 61% இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ $955 மில்லியன் அல்லது இந்தியன் மதிப்பில் பார்க்கும்போது 9,051 கோடி. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கன்வர்ஷன் நெட் ப்ராஃபிட்டில் 116.4% இருக்குது. ஸோ அவங்க என்னென்னா கைடன்ஸை இப்போ லோவர் பண்ணி விட்டுருக்காங்க, ரெவன்யூ கைடன்ஸை கம்மி பண்ணியிருக்கிறாங்க. அது பெரிய அப்டேட், நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ப்ளஸ் அவங்களோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி, அதாவது மொமெண்டம் மூலமாட்டு அந்த ரெவன்யூ கன்வெர்ட்டிங் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிஓட் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிற ஆஷிஷ் குமார் டேஷ் அவர் வந்து சிஓட்டு April 1, 2027 அவரோட அப்பாயின்மெண்ட் வந்து எஃபெக்டிவ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ கரண்டாக இருக்கிற ஷாகில் பரைக்கு அவருக்கு பதிலாட்டி இவர் வந்து உட்காருவார். ஸோ இந்த ஆஷிஷ் குமார் பார்க்கும்போது இப்போ கரண்டாக இன்ஃபோசிஸில் EVP குளோபல் ஹெட் சர்வீஸ் யூட்டிலிட்டிஸ் ரிசோர்சஸ் எனர்ஜி அண்ட் என்டர்பிரைஸ் சஸ்டைனபிலிட்டி அதில் இருக்கிறாரு. ஸோ ஷாகில் பரைக் பார்க்கும்போது டாப் பொசிஷனில் 2018 இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவரை வந்து இவர் ரிப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்ஃபோசிஸில் இது ஹையர் பொசிஷனில் சேஞ்சஸ் வருது. அடுத்து இன்ஃபோசிஸில் ஆட்ரிஷன் ரேட் எடுத்து பார்த்தேன். ஆட்ரிஷன் ரேட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 14.4%லேருந்து 13% ஆட்ரிஷன் ரேட் குறைஞ்சிருக்கு. ஆனால் இதில் என்ன ஒரு கூத்துனா, குவார்டர் பேசிஸில் சீக்வன்ஷியல் பேசிஸில் பார்க்கும்போது ஒர்க் ஃபோர்ஸ் 532 எம்ப்ளாயிஸ் அந்த கவுண்ட்டில் டிக்ளைன் ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இயர் பேசிஸில் பார்க்கும்போது 4,274 எம்ப்ளாயிஸ் அந்த பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ் இப்போ 3,28,062 எம்ப்ளாயிஸ் அவங்க கைவசம் இருக்கிறாங்க. 3,28,062 எம்ப்ளாயிஸ் கைவசம் இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த குவார்ட்டரில் நெட் ரிடக்ஷன் 532 எம்ப்ளாயிஸ் நெட் ரிடக்ஷன் ஆயிருக்குது. குவார்டர் பேசிஸில் எம்ப்ளாயிஸ் நெட் ரிடக்ஷன் ஆயிருக்கு. பட் இயர் பேசிஸில் 4,274 எம்ப்ளாயிஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏடிஆரில் 5% ஃபால் ஆயிருக்கு இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி. நம்ம மார்க்கெட்லேயும் ஃபால் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் ரெவன்யூ கைடன்ஸை கட் பண்ணியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து இன்ஃபோசிஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸ்டாக் ப்ரைஸ் ஆப்பர்ச்சுனிட்டியான ஆப்பர்ச்சுனிட்டி தான்.
ஐடி கம்பெனிஸில் மேலே போகாது அப்படின்ட்டு நிறைய பேர் கெஸ் பண்ணுறாங்க. அதாவது இன்றைக்கி கூட கிரவுண்டில் விளையாட போகும்போது ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டார். அவர் வந்து என்னோட கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் சீனியரு. ஸோ அவர் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறாரு. ஸோ அவர் கேட்கும்போது ஐடியில் இனி மேலே போகவே செய்யாது போல அப்படின்னு சொன்னார். நான் அப்போ சொன்னேன், இனி ஐடியில் வேலை பெருசாக இருக்காது. அவர் சொன்னார், உடனே ஐடியில் வேலை இல்லாட்டாலே கம்பெனி எப்படி ரன் ஆகும், ப்ராஃபிட்டே பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. பட் நான் சொன்னேன், ஏஏ ஏஜென்ட் இருப்பாங்க. அதாவது கம்பெனி ப்ராஃபிட் பண்ணும், வேலைக்கு ஆள் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாட்ட அதிகப்படியான ஏஏ ஏஜென்ட் இருப்பாங்க. ஸோ முன்னாடி பண்ணதை விட இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நல்லா ப்ராஃபிட் பண்ணுவாங்க. அதாவது இன்வெஸ்டர்ஸுக்கு லாபம், ஐடி கம்பெனிஸில் வேலையை எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஏமாற்றம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். அவர் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு நம்பிக்கை வரல ஐடி செக்மெண்ட்டில் இன்னும். பட் இது ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ரெஷர் ஐடி கம்பெனிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சிப்லா, இங்கே ஃபார்மா செக்டாருக்கும் அந்த ஷார்ட் டைம் ப்ரெஷர் தான் போய்ட்டுருக்குது. இன்றைக்கி நேற்று ரெட்டிஸோட ரிசல்ட்ஸு, இன்றைக்கி சிப்லாவோட ரிசல்ட்ஸு. ப்ராஃபிட் 39% காலி, 789 கோடியாக இருக்குது. அதாவது எஸ்டிமேஷனோட ப்ராஃபிட் கம்மியாக தான் வந்திருக்கு. நார்த் அமெரிக்கன் சேல்ஸ் ரெவன்யூலாம் 12% காலியாக இருக்குது. ஏன்னா மார்ஜின் ரொம்பவே அடி வாங்கியிருக்கு. இந்தியன் பிஸ்னஸ் நல்ல ஒரு ரெக்கார்ட் ரெவன்யூ 12% இன்க்ரீஸாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல் ரெவன்யூன்னு பார்க்கும்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மொத்தத்தில் 2.3% இன்க்ரீஸாக இருக்குது. 7119 கோடியாக இருக்குது. ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ஆஃப்ரிக்கா, எமர்ஜிங் மார்க்கெட்ஸு, நார்த் அமெரிக்கா வீக்னஸை ஃபேஸ் பண்ணியிருக்கு. எபிட்டா 33% டவுன் ஆயிருக்கு, 1192 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 25.6%லேருந்து 16.7% கம்மியாக இருக்குது. டோட்டல் டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ் 295 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நார்த் அமெரிக்கன் பிஸ்னஸ் ரெவன்யூ 21% காலி, 1532 கோடியாக இருக்குது. டாலர் டேர்ம்ஸில் $162 மில்லியன் இருக்குது. இதே நீங்கள் யூஎஸ் ஜெனரிக் மார்க்கெட்ஸ் அங்கெல்லாம் ரொம்பவே டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சீக்வென்ஷியல் பேசிஸில் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. பட் இருந்தாலும் நியூ ப்ராடக்ட் லான்ச்சஸ்னால ஓரளவு சஸ்டைனபிலிட்டியாக இருந்திருக்கு. சீக்வென்ஷியல் பேசிஸில் க்ரோத் காமிச்சிருக்கு. இயர் ஆனர் பேசிஸில் அடி வாங்கியிருக்கு. ஹையர் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டியை காலி பண்ணி விட்டுருக்கு. குறிப்பாட்டு மெட்டீரியல் காஸ்ட் வந்து 2667 கோடி அதில் பேருக்கு. எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் 1497 கோடி. டோட்டல் எக்ஸ்பென்ஸ்னு பார்க்கும்போது 5927 கோடி எக்ஸ்பென்சஸ்க்கு பேருக்கு. கிட்டத்தட்ட 800 கோடி லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ளஸ் அவங்க ஃபியூச்சர் க்ரோத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண இருக்கிறாங்க. அது பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் 486 கோடியாக இருக்குது. 12.3% கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூவில் 6.8% அதுக்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியன் பிஸ்னஸ் பார்க்கும்போது ஒரு ஹையஸ்ட் எவர் குவார்டர்லி ரெவன்யூ 3452 கோடி, 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அவங்களோட க்ரானிக் போர்ட்ஃபோலியோ மிக்ஸ்ன்னு பார்க்கும்போது அது 60.4% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆஃப்ரிக்கன் பிஸ்னஸ், அதாவது ஆஃப்ரிக்கன் பிஸ்னஸ் எடுத்து பார்க்கும்போது 12% க்ரோத்து, 977 கோடி. ஹெல்த்தி மொமெண்டம்னு பார்க்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கன் ப்ரிஸ்கிரிப்ஷன் பிஸ்னஸ் நல்லா பண்ணியிருக்கு. மார்க்கெட் பொசிஷன் நம்பர் 2ல் இருக்கிறாங்க. எமர்ஜிங் மார்க்கெட் அண்ட் யூரோப் 16% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 999 கோடியாக இருக்குது. டாலர் டேர்ம்ஸில் 5% க்ரோத் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ சிப்லாவோட நெட் கேஷ் பொசிஷன் 9494 கோடியாக இருக்குது. கேஷ் ஈக்குவலன் 10094 கோடியாக இருக்குது. டோட்டல் டெப்ட் 600 கோடியாக இருக்குது. சிப்லாவோட ஷேர் ப்ரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்லேயே 1.5% நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. 1395 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இது வந்து ரெட்டிஸ் நாட்கோ ஆப்பர்ச்சுனிட்டி, இது இன்னும் கொஞ்சம் இறங்கிச்சுன்னா பார்க்கலாம் சிப்லா. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மேபி ஒரு 10 to 15% இறங்கினா பார்க்கலாம். ஹெச்ஏல வந்து ஒரு லாங் டேர்ம் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் கூட போட்டிருக்காங்க. இந்த டர்பைன் ரிங் ஃபார்ஜின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த லீப் இன்ஜின்ஸுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு இந்த லாங் டேர்ம் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட Q1 ரிசல்ட்ஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 52% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 548 கோடியாக இருக்குது. ஸோ இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 317 கோடியாக இருக்குது. பயங்கரமாக ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 39% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1187 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் 52% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அசட் குவாலிட்டின்னு எடுத்து பார்க்கும்போது 2.16 இருக்குது. 2.26லேருந்து 2.16% குறைஞ்சிருக்கு. நெட் என்பே 0.43%லேருந்து 0.34% கம்மியாக இருக்குது. ப்ரொவிஷன் 225 கோடியிலேருந்து 127 கோடியாக குறைஞ்சிருக்கு. டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ்னு பார்க்கும்போது 32 crores-லேருந்து 104 crores-க்கு போயிருக்கு. ஸோ ப்ராஃபிட் எடுத்து பார்த்தீங்கன்னா 200% மேலே போயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ளஸ் இதில் ப்ரொவிஷனும் டிக்ளைன் ஆயிருக்கு, அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. என்ன கேட்டால் உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்து பெட்டராக தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓரளவு பார்க்கும்போது அவங்களோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. ஏன்னா டெபாசிட் 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சீக்வென்ஷியல் பேஸில் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபாசிட்டும் 37.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காசா ரேஷியோ 26.9% இருக்குது. கிராஸ் லோன் புக் பார்க்கும்போது 28.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
லோன் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ட்ராக்ஷன் இருக்குது. 42.7% அந்த ரேஞ்சில் இருக்குது. சீக்வன்ஷியல் பேஸில் 7.8% ஆட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செக்யூர் லோன் புக் பார்க்கும்போது 50.4% இருக்குது. ஸோ உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. மார்க்கெட்டில் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஐடிசி வந்து 8 லட்சம் கோடி எஃப்எம்சிஜி கம்பெனியாட்டு மாற்ற போகிறோம் 2035 அப்படின்னு சொல்லி சஞ்சு பூரி வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு. 2035 8 லட்சம் கோடி உள்ள ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனியாட்டு இது மாறும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ என்ன கேட்டால் அதான் நான் சொல்கிறது, லாங் டேர்மில் ஐடிசி வந்து ஒரு சிகரெட் கம்பெனியாக இருக்காது அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். நெக்ஸ்ட்டு ஹாப்பி ஃபார்ஜிங்ஸ்ன்னு நினைக்கிறேன், அதாவது ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் டெக்னாலஜிஸ். ஸோ அந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஐடிசி இன்ஃபோடெக் வந்து டேக் ஓவர் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு நியூஸ் வந்துருந்துச்சு ரீசன்ட்லி. ஸோ ஒரு ஐடி கம்பெனி கிடைக்கும், ஒரு பேப்பர் கம்பெனி கிடைக்கும், ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி கிடைக்கும், சிகரெட் கம்பெனி தனியாட்டு கூட லிஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் மேபி இருக்குது. ஃபுட்டுலே எப்படி தனியாக கொண்டு வராங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. எஃப்எம்சிஜி ஃபுட் டெக்னாலஜி தனியாக வரலாம். ஸோ அது மாதிரி தனித்தனியாக வரலாம். ஐடிசிக்குள்ளே நிறைய பிஸ்னஸ் இருக்குது. ஸோ இப்போது ஒரு ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கம்பெனியை வந்து அவாய்ட் பண்ணிட முடியாது. ஸோ இது வந்து ஐடிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ப்ளஸ் அவங்க நிறைய எக்ஸ்பான்ஷன் பிளானும் சொல்லியிருந்தாங்க. ஐடிசியோட அக்ரி பிஸ்னஸே பார்க்கும்போது ஃபினான்ஷியல் 26 20,300 கோடியாக இருக்குது. கிளைமேட் ஸ்மார்ட் ஃபார்மிங் அது கிட்டத்தட்ட 40 lakh ஏக்கர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 2030 கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் அது வந்து ஐடிசியோட ஹிஸ்ட்ரி வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன், பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ஃபார்மர்ஸுக்கு வெதர் கிளைமேட் அப்டேட்ஸும் அவங்க கரெக்டாக முன்னாடியே கணிச்சு சொல்கிறாங்க. இவங்களுக்கு கூட டைஅப்பில் இருக்கிற சில ஃபார்மர்ஸுக்கு எல்லாமே அந்த வெதர் ரிப்போர்ட்டை இவங்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா கணிச்சு சொல்கிறாங்க. ஸோ ஒரு லாங் டேர்மில் வந்து இவங்க கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தெரியுது ஐடிசி. பட் ஷார்ட் டேர்மில் சில ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஐஎஃப்எல் ஃபினான்ஸோட Q1 ரிசல்ட்ஸு ப்ராஃபிட் 189% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 675 கோடி. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 54% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2003 கோடி. ப்ரொவிஷன் 294 கோடியாக குறைஞ்சிருக்கு. ப்ளஸ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் 160% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் இன்கம் 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2202 கோடி. ப்ரீ ப்ரொவிஷன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 161% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் என்பிஏ 1.6% இருக்குது, 9 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெட் என்பிஏலையும் 0.8% இருக்குது, இதுவும் 9 பேசிஸ் பாயிண்ட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் மேலே போயிருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 94% இருக்குது. புக் வேல்யூ 333.9 அந்த ரேஞ்சில் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் அசட் 3.1% இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கோல்ட் லோன் போர்ட்ஃபோலியோவில் தான் பிக்கஸ்ட் க்ரோத் காமிச்சிருக்கு. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 114% இன்க்ரீஸாக இருக்குது. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 11% இன்க்ரீஸாக இருக்குது. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் இதில் 0.61% இருக்குது, 58,406 கோடியாக இருக்குது. மைக்ரோ ஃபினான்ஸ் போர்ட்ஃபோலியோ 4% வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹோம் ஃபினான்ஸ் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 4% வளர்ந்துருக்கு, இதில் நான் பெர்ஃபார்மிங் அசட் 1.46% இருக்குது. எம்எஸ்எம்இ லோன் போர்ட்ஃபோலியோ 9% வளர்ந்துருக்கு. இது ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. மாருதி சுசுகியோட பிரெஸ்ஸா வந்து ஜூலை 24 லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து 5 ஸ்டார் பாரத் NCAP சேஃப்டி ரேட்டிங் கிடச்சிருக்கு. இது மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டிவிஎஸ் மோட்டார் அவங்களோட டிவிஎஸ் ஆர்பிட்டர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து நேபாளில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து டிவிஎஸ் மோட்டாருக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நேபாளில் இந்த ஸ்கூட்டரை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் பார்க்கும்போது NCD மூலமாட்டு 5000 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் NCD மூலமாட்டு நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு 5000 கோடி ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சோட நெட் ப்ராஃபிட் ஆக்சுவலி 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 134 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இந்த குவார்ட்டரில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 202 கோடியாக இருக்குது. இது போக எலக்ட்ரிசிட்டி ட்ரேட் வால்யூம் 37.5 பில்லியன் யூனிட்ஸ், இது ஒரு 15% வளர்ந்துருக்கு. அது இல்லாமல் அவங்களோட அந்த இந்தியன் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அதுக்கும் டிராஃப்டட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பேப்பர்ஸ் ஆஃபர் ஃபார் சேலில் 22.3% ஈக்விட்டி ஷேர் வந்து இவங்க ஐஎக்ஸே விற்க இருக்கிறாங்க. ஸோ இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பார்க்கும்போது IGXல 47.3% ஸ்டேக் ஓன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 25% ஆட்டு அது ஸ்டேக் ரெடியூஸ் ஆகும். ஏன்னா 22.3% வந்து டைல்யூஷன் பண்ணுறாங்க, அதனால் 25% ஆட்டு ஸ்டேக் குறையுன்னு சொல்கிறாங்க. சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷனோட Q1 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 27% காலியாக இருக்குது. சீக்வென்ஷியல் பேசிஸில் 1017 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 43% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 27,370 கோடி. எபிட்டா 23% டவுன் ஆயிருக்கு, 1555 கோடியாக இருக்குது. மார்ஜின் 12.1லேருந்து 5.7 குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷனோட ரிசல்ட்ஸு.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.